கதைகளின் உலகத்தை காண கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள். ஒரு காட்டுல ஹார்பில் அப்படின்னு சொல்ற ஒரு பறவை வாழ்ந்து வந்துச்சு. அந்த பறவை தான் அந்த காட்டோட பறவைகளுக்கு அரசனா இருந்துச்சு. மற்ற பறவைகள் செய்யற சின்ன சின்ன தவறுக்கு அவற்றை கொன்று போட்டுரும் அந்த பறவை. அந்த அளவுக்கு அது கொடூரமான பறவையா இருந்துச்சு. இதனால மற்ற பறவைகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. அது என்னன்னா, புதிய அரசனை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. எப்படி இந்த செய்திய ஹார்பில் பறவைக்கு தெரியப்படுத்துறதுன்னு அவங்க யோசிச்சுட்டே இருந்தாங்க. அப்ப அங்க இருந்த ஒரு ஆந்தை, எனக்கு ஒரு யோசனை இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. உடனே மரங்கொத்திய கூப்பிட்டு, உன்னோட உதவி கொஞ்சம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லுச்சு. ஆந்தை உடனே மரங்கொத்தியை என்ன உதவி அப்படின்னு கேட்டது. என்னோட வா அப்படின்னு சொல்லி அந்த ஹார்பில் பறவையை போய் பார்க்க போனாங்க. அந்த ஹார்பில் பறவைகிட்ட போய், அரசே, நீங்க உங்க பலத்தை ஒரு சின்ன போட்டி மூலியமா மற்ற பறவைங்களுக்கு கொஞ்சம் உணர்த்தணும் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே ஹார்பில் பறவை, என்ன போட்டியா அப்படின்னு கேட்டுச்சு. இங்க ஒரு மரக்கிளையில அமர்ந்து அந்த மரத்தோட கிளைய நீங்க உடைக்கணும். அப்படி நீங்க முடிச்சிட்டீங்கன்னா நீங்க தான் எங்களோட காட்டுக்கு அரசர். மீண்டும் நீங்க பதவி ஏத்துக்கலாம். அப்படி உங்களால முடியலைன்னா, யார் அந்த மரக்கிளைய முறிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த நாட்டை ஆள்றதுக்கு தகுதியானவங்க, இந்த காட்டையே ஆள முடியும் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அந்த அரசனான ஹார்பில் பறவையும் இந்த போட்டிக்கு நம்மளாலேயே முடியலைன்னா வேற யாரால முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிக்கு தயாராச்சு. ஹார்பில் பறவையும் என்னால முடியலைன்னா வேற எந்த பறவையும் இந்த கிளைய உடைக்கவே முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைச்சிச்சு. வேகமா பறந்து போய் அதுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த மரக்கிளையில அமர்ந்துச்சு. ஆனா அந்த மரக்கிளை உடையல. இந்த ஹார்பில் பறவை அந்த போட்டியில கலந்து கொள்றதுக்கு யாரா இருந்தாலும் இதே மாதிரி தான் செய்யணும். அவங்களாலையும் கண்டிப்பா இந்த மரக்கிளைய முறிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம எனக்கு கொடுக்குற இந்த மரக்கிளையை விட அளவை விட மற்றவங்களுக்கு பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்லுச்சு. எல்லா பறவைகளும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்ப இந்த பறவையால எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அந்த மரக்கிளைய முறிக்கவே முடியல. அப்ப தோல்வியை ஒத்துக்கிடுச்சு இந்த ஹார்பில் பறவை. சரி, என்னோட போட்டியிடுறதுக்கு வரப்போறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. உடனே எல்லா பறவைகளும் புல்புல் பறவை தான் அப்படின்னு புல்புல் பறவையை காட்டினாங்க. புல்புல் பறவைக்கு என்ன மரக்கிளைன்னு ஹார்பில் பறவை கேட்டுச்சு. அப்போ ஒரு மரக்கிளையை காட்டினாங்க. அந்த கிளை இந்த ஹார்பில் பறவைக்கு கொடுக்கப்பட்டத கிளையை விட பெருசாவும் தடிமனாவும் இருந்துச்சு. கண்டிப்பா இந்த புல்புல் பறவையால இதை முறிக்கவே முடியாது அப்படின்னு ஹார்பில் பறவை நம்புச்சு. ஆனா இதுலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. எல்லா பறவைகளும் சேர்ந்து மரங்கொத்தி மூலியமா அந்த புல்புல் பறவையோட கிளையில கொத்தி வச்சு அது உட்கார்ந்த உடனே முறிகிற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. புல்புல் பறவையும் வேகமா பறந்து முறிக்கிற மாதிரி அந்த கிளையில உட்காந்துச்சு. உடனே அந்த கிளையும் முறிஞ்சு கீழே விழுந்துச்சு. இதை பார்த்த ஹார்பில் பறவைக்கு வெக்கமா போச்சு. நம்மளால முடியாதத அது செஞ்சிருச்சு. இந்த காட்டுல நான் இருக்கவே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி தன்னோட பதவியில இருந்து ராஜினாமா செய்து அந்த காட்டை விட்டே பறந்து போயிருச்சு. எல்லா பறவைகளும் பிளான் பண்ண மாதிரி புல்புல் பறவை அரசனா மாறுச்சு. அந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் அதுல இருந்து ரொம்ப சந்தோஷமாவும் ஒற்றுமையாவும் வாழ்ந்து வந்தாங்க. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, புத்திமான் பலவான் ஆவான். அதுல புத்திசாலித்தனம் மட்டும் இருந்தா போதும். பலம் வீணமா இருந்தா கூட புத்திசாலித்தனம் நம்மள வின் பண்ண வைக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. We will see in the next video.